அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த முக்தாருங்கிற நாய் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசினது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசினதை கண்டித்து போராட்டம் பண்ணவங்களையும் அதை விட இழிவாக பேசியிருக்கு. குறிப்பாக அண்ணன் சீமான், ஹரிநாடார் அவர்கள்லாம் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் முக்தாரை வைக்கிறதுக்கோ இல்லை திமுக வைக்கிறதுக்கோ தயாராக இல்லை. நம்ம சமுதாயத்தில் உள்ள தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கனிமொழி நாடார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் அங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்க. பாவூர் சத்திரம் பக்கத்தில் உள்ள பட்டமடையாரத்துக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வரும்பொழுது கனிமொழியே வருகை அப்படின்னு சொல்லி நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் நீங்கள் இங்கே நோட்டீஸ் விட்டீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளத்தில் அண்ணன் ஹரிநாடார் அவர்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுது அவரை ஏற்று பூங்கோதையரடியாரனாவுக்கு ஆதரவாக நீங்கள் ஓட்டு கேட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அண்ணன் அப்பாவும் இருக்கார் சபாநாயகர், அவர் வாய திறக்கலை. அண்ணன் மனோஜ் பாண்டியன் இப்போ ரீசெண்டாக போனவர் நாடார் சமுதாயத்துக்கு எதுனா உடனே ஓடியாருவேன் பாரு, அவர் வாயை திறக்கலை. அண்ணன் ராஜ் நாடார் வாயை திறக்கலை. இன்னும் பல தலைவர்கள்லாம் வாயை திறக்கலை. தெச்சனமான நாடார் சங்கம் இன்றைக்கி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்கு. தெச்சனமான நாடார் சங்கம் இது வரைக்கும் வாயை திறக்கலை. உங்களை எங்கள் நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வர மாட்டீங்க. அங்கே உங்களை பிரச்சனைக்கு வர சொல்லலை. இப்போ நாடார் சமுதாயத்தினருக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் வர வேண்டாம். நம்ம நாடார் சமுதாயத்தினர் தலைவரை ஒருத்தரை கேவலப்பட்டு பேசுகிறாங்க, அப்போ நீங்கள் வாயை திறக்கலாம்ல? இப்போவும் நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த நாடார் சமுதாயம் கேள்வி கேட்ப வச்ச சமுதாயமா? நம்ம சமுதாயத்தில் உள்ள தலைவர்களே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க முடியுங்களா? நாங்கள் யார்கிட்ட போய் ஆதரவு கேட்க? இவங்களுடைய தாட் என்ன? இப்போ உள்ள இளைஞர்கள், பிற சாதியை சேர்ந்த இளைஞர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை அறியாதவர்கள். அவர் ஒரு ஜாதிய தலைவராக தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் பெருந்தலைவர் காமராஜரை தப்பாக பேசி ஐயா பெரியார், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களை உயர்வாக பேசி அந்த சமுதாயத்தினுடைய மக்களுக்கு இடையில கொண்டு போய் அவங்கள நல்லவங்களாக்கி பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இழிவுபடுத்துறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. தமிழ்நாட்டில் உள்ள தென் தமிழகத்தில் எந்த நாடார் சமுதாயத்தினுடைய வாக்கும் ஊழல் செய்த பெருந்தலைவர் காமராஜர் சமுதாயத்தை சேர்ந்த எந்த சமுதாயத்தினுடைய வாக்கும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. முக்தாரை கைது பண்ணுறதுக்கு வழி இல்லை. சாட்டை துரைமுருகன் அவர்கள் உங்களை பற்றி ஒரு வார்த்தை பேசணுன்னே குண்டாசிலத்துக்கு உள்ள வச்சிங்கல்ல? தெரியாமல் நான் கேட்கல, தெரிஞ்சே தான் கேட்குறேன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வார்த்தை பேசணுன்னே குண்டர் சட்டத்தில் தூக்கி அவர் உள்ள வச்சிங்களா இல்லையா? 6 மாத காலம் சிறையில் வச்சிங்க. இப்போ நீங்கள் பேசும்போது முக்தார் அவர்களை கண்டிக்க முடியுங்களா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம் தான் என்ன? தயவு செய்து சொல்லுங்கள். மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தினுடைய வாக்குகள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அவங்களோட வாக்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஐயா கருணாநிதி தான் உயர்ந்தவர், ஐயா ஸ்டாலின் தான் உயர்ந்தவர் சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. கருணாநிதி காமராஜரை விட உயர்ந்தவர்னு சொல்லி நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போங்க. உங்கள்கிட்ட யார் நாங்கள் கேட்க போகிறோம்? நீங்கள் அசிங்கமாக பேசினாலும் கண்டுக்கிட போகிறோம். இல்லை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு தான் சூடு சொல்லணும். இல்லை எங்கெங்கே போனீங்க நீங்கள்? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசுகிறான், அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நாடார் சமுதாயத்தில் இருக்கவங்க இழிச்சவாயங்களா? ஓட்டு மட்டும் கரெக்டாக போடுறீங்க. நாடார் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறீங்களா? இதை கேட்க முடியுங்க யாருமே? அப்போ என்னங்க நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? தயவு செய்து சொல்லுதேங்களுங்க. ஒன்று நாடார் சமுதாய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசினவனை கைது பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைனா அந்த தலைவர்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாடார்கள் வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. வேறு ஒன்றுமே செய்யண்டாங்க நீங்கள்.